ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் சிங்கார். வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஸோ நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ரீசெண்டாக அமேசான் ப்ரைம் வீடியோவில் ரிலீஸ் ஆன லெஜண்ட் அண்ணாச்சியோடைய லீடர் தமிழ் மூவி எப்படி இருக்குன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த படத்தோடைய ஆன்லைன் ஸ்டோரி என்னென்னா, நம்ம அண்ணாச்சி தூத்துக்குடியில் ஒரு பொண்ணோட ஒரு நார்மலான லைஃப் வாழ்ந்துட்டுருப்பார். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் அந்த தூத்துக்குடி ஹார்பரில் இருக்கிற ஒரு ரவுடியோட நம்ம ஆளுக்கு ஒரு சின்ன பிரச்சனை நடக்கும். அந்த பிரச்சனைக்கு அப்புறமா அந்த கேங் எப்படியாச்சும் ஹீரோவையும் அவர் பொண்ணையும் சாவடிக்கணும் அப்படின்னு பார்ப்பாங்க. ஸோ அது ஏன் சண்டை ஆச்சு, அதுக்கப்புறமா ஏன் அவங்க அந்த பொண்ணையும் அவரையும் கொல்லணும்னு நினச்சாங்க, அதுக்கப்புறமா என்னெல்லாம் ஆச்சு அந்த ஒரு ஹீரோ லைஃப்பில் அப்படின்னு தான் இந்த படத்துடைய ஓவரால் ஆன்லைன் ஸ்டோரி. எனக்கு இந்த படம் பார்க்கும்போது ஓகே, நல்லா இருந்துச்சு. ஒன் டைம் பார்க்கறதுக்கு செம வர்த்தான ஒரு ஃபிலிம் தான் இந்த லீடர். இதுக்கு முன்னாடி லெஜண்ட் அண்ணாச்சியோடைய லெஜண்ட் அப்படின்ற ஒரு படம் ரிலீஸ் ஆகிருந்துச்சு. ஸோ இது வரைக்கும் நான் அந்த படத்தை பார்த்ததில்லை. ஸோ அதனால சொல்கிறேன், எனக்கு இந்த படம் பார்த்தே ஆகணும் அப்படின்ற நான் ஒரு முடிவு எடுத்துக்கிறது ஒரே ஒரு காரணம் இந்த படத்துடைய டைரக்டர் துரை செந்தில்குமார். அவருடைய படங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இவங்க காம்பினேஷனில் ஒரு படம் வருது அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணப்போயே நான் இந்த படத்து மேலே ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சுருந்தேன். தியேட்டர்ஸில் பார்க்கலான்னு நினச்சேன், பட் எங்கள் ஊரில் ரிலீஸ் ஆகலை. ஸோ இப்போ தான் அமேசான் ப்ரைம் வீடியோவில் ஓடிடி ரிலீஸ் ஆச்சு. ஸோ படம் பார்த்தாச்சு. எனக்கு படம் ஓகே, நல்லா தான் இருந்துச்சு. ஒரு ஒன் டைம் வாட்சபிள்னு சொல்லுவேன். முக்கியமாக இந்த படத்தில் எல்லா எலிமெண்ட்ஸுமே சூப்பராக இருக்கும். எமோஷன் ஆகட்டும், ஃபைட் சீக்வன்ஸ் ஆகட்டும், சினிமாட்டோகிராஃபி சூப்பராக இருக்கும், மியூசிக் சூப்பராக இருக்கும். அதாவது ஒரு ப்ராப்பர் கமர்ஷியல் ஒரு ஆக்ஷன் ஃபிலிமாக இந்த படத்தை எடுத்துகிட்டு இருப்பாங்க. எங்கேயுமே பெருசாக லேக் ஆகுது, போர் அடிக்குது அப்படின்னு எதுவுமே இருக்காது. ஆனால் நிறைய விஷயங்கள் ஸ்டஃப் பண்ணாமல் இருக்கும். அதாவது இந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷனில் நிறைய விஷயங்கள் ஸ்டஃப் பண்ணி ஒரு பக்கா ஆக்ஷன் ஃபிலிமாக இதை பண்ணியிருப்பாங்க. ஸோ அது சில பேருக்கு பிடிக்கலாம், சில பேருக்கு என்னடா ரொம்ப பெருசாக போதே அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகலாம். பட் எனக்கு ஓகே, நல்லா தான் இருந்துச்சு. ஓவராலாக படம் பார்க்குறப்போ லெஜண்ட் அவருடைய ப்ரொடக்ஷன் வேல்யூஸ், அதாவது அவர் தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தார். சும்மா சொல்லக்கூடாது, நல்லாவே காசு செலவு பண்ணி ரொம்ப சூப்பராகவே எடுத்துருந்தாங்க. அதே மாதிரி துரை செந்தில்குமார் அவருடைய ஸ்கிரிப்ட் அண்ட் அவருடைய மேக்கிங் நல்லாவே இருந்துச்சு. நம்ம லெஜண்ட் அண்ணாச்சியோடைய ஆக்டிங், முன்னிய படம் நிறைய ட்ரோல்ஸ் அண்ட் கிரிட்டிசிசம் அவர் ஃபேஸ் பண்ணார். ஸோ நான் அந்த படம் பார்க்கல, பட்டு முடிஞ்ச வரைக்கும் அந்த கிளிப்ஸ் எல்லாம் பார்த்தேன் இல்லையா. ஸோ அதெல்லாம் பார்க்குற பட்சத்தில் இந்த படத்தில் அவருடைய ஆக்டிங் கொஞ்சம் நல்லாவே பண்ணியிருந்தார். அந்த கேரக்டருக்கு அவர் நல்லாவே செட் ஆயிருந்தாருன்னு சொல்லலாம். பட் இன்னும் அவர் அவரோட ஆக்ஷன் ஹீரோவாக அது பார்க்கறதுக்கும் இன்னும் ஏற்றுக்கிறதுக்கும் கொஞ்சம் இதுவாக தான் இருக்குது. மேபி ஸ்டார்டிங் தான் அப்படி தோணுனா இல்லைன்னு தெரில. பட் போக இன்னும் நல்லா ஸ்கிரிப்ட்ஸு, இன்னும் நல்லா படங்கள் பண்ணாங்கன்னா அது ஆடியன்ஸ் ஈஸியாக ஏற்றுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு போன படம் அளவுக்கு இந்த படத்தில் நிறையா ட்ரோல்ஸ் வந்தது என்னால் பார்க்க முடியல. நல்லாவே குறைஞ்சிச்சு. அதுக்கு முக்கியமான காரணம் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன். போன படத்துக்கும் இந்த படத்துக்கும் அந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா நிறையாவே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியலாம். ஓவராலாக ஒரு ஒன் டைம் வாட்சபிளுக்கு பார்க்குற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு நல்ல ஆக்ஷன் ஃபிலிம். இந்த படத்தில் வர எல்லா ஃபைட் சீக்வன்ஸுமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த அளவுக்கு சூப்பராக இந்த படத்தில் ஃபைட் சீக்வன்ஸ் கொரியோகிராஃப் பண்ணியிருப்பாங்க மாஸ்டர்ஸ். ஓவராலாக ஒரு நல்ல ஒன் டைம் வாட்சபிள் ஃபிலிம். நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா இப்போ இந்த படம் அமேசான் ப்ரைம் வீடியோவில் தமிழ் ஸ்ட்ரீம் ஆகுது. மறக்காமல் செக் பண்ணி பார்க்கணுன்னு வச்சுன்னா பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக சேரும். தேங்க்யூ, பாய்.